ஒன்று ரெண்டு நிற்கிற நாலுங்க. நாலு நாலு முன்னாடி வர்றான். வர்றான் பாருங்க முன்னாடி. கொஞ்சம் முன்னாடி போங்க, கொஞ்சம் லைட்டாக முன்னாடி. போது. ஏன்னா அங்கே இருக்க தெரிய மாட்டாங்கிறா, இவன் நல்லா தெரியுறா. உள்ளே இருக்குது இருட்டாக இருக்குது தெரியுது இல்லைங்க, இவங்க முன்னாடி நல்லா தெரியுறா. பாஸ் பண்ண தான் வர்றா. முன்னாடி வந்தால் பின்னாடி வருவாங்க. ஏன்னா அது சின்ன குட்டி இருக்குங்க, அது ஒன்று ரெண்டு சின்னது. வேணாம் போவேண்ணா, முன்னாடி போனீங்கன்னா நான் திரும்பிடுவேன் நினைக்கிறேன். நிறைய உண்டு. நிறைய நிற்காங்க. இங்கே ரோட்லேயே ஒன்று நிற்கிது. கொஞ்சம் அப்படியே போங்க ஸ்லோ போங்க. நிற்கிது அதான் நிற்கிது. நல்ல பெருசுங்க. ஓ இங்கே நிற்குதா? தள்ளி எடுத்துங்க, ஆப்போசிட்டில் எடுத்துங்க. இப்போ போடுறீங்கன்னா தான் அது ஓடும். பார்த்தீங்களா? சரி சைஸுங்க. பெரிய சைஸு. இது பெருசு இப்போ நிறையா இருக்குங்க. கிராஸ் பண்ணுறது மாட்டேன். பைசன்னு சில பேர் சொல்கிறாங்க, இந்தியன் கார்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆமாம், ஆக்சுவலாக இந்தியன் கார் நிறைய பேர் பைசன் தான் சொல்கிறாங்க. கொம்பு பாருங்க சரியான செய்வாங்க. கொம்பு பாருங்க சரியான செய்து. அடுத்து எந்த நேராக வண்டியில் தான் நிற்குங்க. கொஞ்சம் தள்ளி போய்க்குங்க. கொஞ்சம் தள்ளி போய்ங்க, ரைட்டில் கொஞ்சம் தள்ளி போய்ங்க. எந்திரிச்சா நேராக வண்டியில் தான் அடிக்குது. எந்திரிக்கலன்னா ஓகே, எந்திரிச்சா நேராக வண்டியில் தான் அடிக்குங்க. மேலேயும் ஏற முடியாது, மேலே ஃபுல்லாக பாறை. இல்லை ரோட்டோட ஓரத்துலேயே இருக்குங்க, பள்ளம் இல்லை. உங்களுக்கு நல்லா இப்போ தெரியுங்க, நல்லா பெருசுங்க. பார்த்ததுல ரொம்ப பெருசுங்க. நல்ல வயசு. கொம்பு சைஸ் பாருங்க,
பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பாகுபலியில் இருக்க மாதிரி இருக்குது. வந்துருக்கு ஒன்றும் பயப்படாம ஒன்றும் பண்ணாதுங்க. நமக்கு தலை தூக்கி பார்க்குது, அது பயந்து ஓடுதுங்க. பயப்படுதுங்க, முன்னாடி போகவும் பயப்படுது. அந்த பக்கம் தான் வந்துட போகுதுங்க. இந்த பக்கம் வர நான் பார்த்துக்கிறேன். மாடுங்களாமா? ஆமாம், பாரு நேரம் வருதுங்க பாருங்க. பார்க்கறதுக்கு ஆமாம், ரொம்ப முடியாது. இல்லை ஜோடின்னு நினைக்கிறேன், அதுக்காக இந்த பக்கம் வராப்பில்லைங்க. தனியாக இந்த பக்கம் இருந்துச்சு இல்லைங்க, அதனால் ஜோடிங்கிறனாலே வண்டி கிராஸ் பண்ணதுனால வந்துட்டாங்க. போகிறோம் போகிறோம். இந்த வழியில் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நிறைய இருக்கு. நல்ல சைஸுங்க, சரியான சைஸு. சவுண்டு கேட்டதுனால தான் திருப்பி பார்க்குறாப்பிங்க. போகலாம். இன்னும் பார்த்து சின்ன சைஸ் தான். அதுக்குள்ளேயே சண்டை பிடிக்குதா? அதுக்குள்ளேயே சண்டை பிடிக்குது. அது ஒரு நிற்க அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரீட். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகளை காப்பகத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிற பந்திப்பூர் பகுதியில் நம்ம இப்போ இருக்கோங்க. இந்த பந்திப்பூர் பகுதியிலிருந்து நம்ம பயணம் பண்ணி குண்டல்பேட் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போய் அடைஞ்சு அங்கேருந்து முத்தங்கா காடுகள் வழியாக ஒரு கிராமத்தை போய் அடைய போகிறோங்க. அந்த கிராமத்தோட பேர் வந்து புன்குழி அப்படிங்கிற கிராமம். இந்த வீடியோ பதிவில்
நம்ம குண்டல்பேட்டிலேருந்து பயணம் பண்ணி போய் முத்தங்கா ஃபாரஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க பந்திப்பூர் செக் போஸ்ட்லேருந்து நம்மளோட வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணி பந்திப்பூர் காடுகள் வழியாக பயணம் பண்ணி அடுத்து 2வதாக இருக்கிற முத்தங்கா செக் போஸ்ட், அதாவது கேரளா மாநிலத்தோட முத்தங்கா செக் போஸ்ட்டை அடைஞ்சு அதுக்கு அடுத்தபடியாக மறுபடியும் கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி போய் பொன்குழி அப்படிங்கிற கிராமம் வரைக்கும் போய் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த பயணத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு 4 யானைகளை பார்த்தோங்க. அதுக்கு அடுத்தபடியாக தொடர்ந்து போகும்போது நம்ம கொஞ்சம் தூரம் போக போக சில யானைகளை பார்த்துட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம பயணத்தில் பார்த்த முதல் 4 யானைகள். இதை தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணி போகும்போது மறுபடியும் வந்து ரைட் சைடில் ஒரு யானை, லெஃப்ட் சைடில் ஒரு யானை, அந்த மாதிரி பார்த்தோன்னா 1-2 யானைகளை பார்த்தேங்க. அதெல்லாம் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக காமிக்க முடியலைங்க. இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணும்போது எந்தெந்த விலங்குகளை நம்ம வீடியோவில் கவர் பண்ணி காமிக்க முடியுமோ அதை மட்டும் தான் காமிச்சிருக்கேங்க. மொத்தத்தில் இந்த பகுதியில் நான் பயணம் பண்ணும்போது 23 யானைகள் பார்த்தேங்க. ஆனால் வீடியோவில் நம்ம அவ்வளோ காமிக்க முடியலைங்க. வீடியோவில் பார்த்திங்கன்னா 4 + ஒரு 4 8, அது போக மறுபடியும் ஒரு 4 12 யானைகளை மட்டும் காமிச்சிருக்காங்க. இன்னும் மிச்சம் இருந்த யானைகளை நம்ம வந்து வீடியோவில் கவர் பண்ண முடியல, ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்ததுங்க. அதுபோக இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சில யானைகளையும் அது போக மான்கள், பைசன் அப்படின்னு சொல்கிறேன், இந்தியன் கார், இந்த மாதிரியான வனவிலங்குகள்லாம் நான் வந்து வீடியோவோட முன்பகுதியில் ஒரு 9.20 நிமிஷமாக வந்து பதிவு பண்ணி காமிச்சிருக்கேங்க. இந்த வனவிலங்குகள் எல்லாமே நம்ம இந்த பகுதிக்கு பயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கோத்தகிரி பகுதியில் இந்தியன் கார்லாம் பார்த்தேங்க. அதையெல்லாம் வந்து பதிவு பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பயணத்தின் போது நம்ம பார்த்த யானைகளையும் இந்த பயணத்துக்கு முன்னாடி நம்ம பந்திப்பூர்லேருந்து முத்தங்கா வரும்போது அந்த வழியில் பார்த்த மான் கூட்டங்களையும் இந்த வீடியோ பதிவில் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 9.20 நிமிஷமாக உங்களுக்கு பதிவு பண்ணி காமிச்சிட்டு தாங்க இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து உங்களுக்கு பதிவு பண்ணி காமிச்சிட்டுருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இன்னும் 4 யானைகள் இருக்கிற ஒரு கூட்டங்க. ஃபஸ்ட்டு ஏற்கனவே இந்த பயணத்தில் ஒரு 4 யானைகளை பார்த்தேங்க. அடுத்து மறுபடியும் இன்னொரு கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி போகும்போது இன்னொரு 4 யானைகளை பார்த்தேங்க. அது எல்லாம் காமிச்சிட்டு நம்மளோட பயணம் வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்ததுங்க. அந்த மாதிரி போகும்போது இந்த ஆரம்பத்தில் நம்ம 8 யானைகளை காமிச்சதுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் நம்ம வழியை மட்டும்தான் இப்போ நிறைய நேரம் காமிச்சிருப்பாங்க. என்னென்னா, இந்த வழியில் பயணம் பண்ணும்போது ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் அங்கங்கே யானைகள் இருந்ததுங்க. ஆனால் வந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருந்ததுனால, அதுபோக இந்த ரோட்டில் வந்து நம்ம பயணம் பண்ணும்போது சாயங்காலம் 5 மணிங்க. இந்த 5 மணி டைமில் இந்த ரோட்டில் வந்து, அதாவது இந்த வனச்சாலையில் எக்கச்சக்கமான வாகனங்கள் வந்து வந்துட்டு இருந்ததுங்க. ஏன்னா இந்த வனச்சாலை வந்து கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான வனச்சாலைங்க. ஏன்னா இந்த சாலை வழியாக தான் வந்து முக்கியமான போக்குவரத்து மட்டும் இல்லாமல்ங்க, காய்கறி வண்டிகள், அது போக சில அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் இந்த வழியை வந்து முக்கியமான வழியாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த வழி வந்துங்க நம்ம கர்நாடகாவிலேருந்து கேரளாவுக்கு போகிறதுக்கும், அதுக்கு பின்னாடி நம்ம முத்தங்கா ஃபாரஸ்ட்டு தாண்டி போனோம்னா சுல்தான் பத்தேரி அப்படிங்கிற ஒரு பெரிய சிட்டியை அடையலாங்க. அங்கேருந்து மறுபடியும் லெஃப்ட் எடுத்து வந்தோம்னா தமிழ்நாட்டோட கூடலூர் அப்படிங்கிற பகுதியை வந்து நம்ம அடையலாங்க. இந்த பகுதி வந்து நம்ம இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 3 மாநிலங்களின் மையப்பகுதின்னு சொல்லாங்க. அந்த மாதிரியான ஒரு பகுதியில் நம்ம இப்போ பயணம் பண்ணி வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பீங்களான்னு கொஞ்சம் டவுட் தாங்க. ஏன்னா நானும் வந்து நிறைய வீடியோக்கள் சொல்லிகிட்டு இருக்கேங்க. பட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம சப்ஸ்கிரைபர்களும் வியூவர்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த பயணத்தின் போது நாம் என்னென்ன வனவிலங்குகளை பார்த்தோமோ அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 9 நிமிஷத்துலேயே காமிச்சிருக்கேங்க. நீங்கள் ஃபுல்லாக என்னால் பார்க்க முடியல, எனக்கு இந்தளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த 9 நிமிஷத்தையாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த 9 நிமிஷமும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிமிஷங்க. அதுபோக இந்த வழியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொன்குழி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குதுங்க. அந்த கிராமத்தை தாண்டி போனோம்னா அதுக்கடுத்தது வந்து வனப்பகுதி வந்து முடியுங்க. அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம சுல்தான் பத்தேரி போகாமல் டேரெக்டாக வந்து கூடலூருக்கு போகலாங்க. அதாவது கூடலூர் டு சுல்தான் பத்தேரி ரோட்டில் ஒரு 10 கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகுங்க.
அந்த பாதையில் தான் நான் வந்து சுல்தான் பத்தேரி போகாமல் பொன்குழி அப்படிங்கிற கிராமத்தை தாண்டி போய் அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து நம்ம மறுபடியும் கூடலூர் வந்து நம்ம அங்கேருந்து ஊட்டி வந்து காரமடைக்கு வர போகிறோங்க. இந்த பொன்குழி அப்படிங்கிற கிராமம் வந்து இங்கே கேரளா மாநிலத்தில் இருக்கிற ஆதிவாசி பழங்குடி மக்கள் வாழ்கிற வந்து ஒரு முக்கியமான கிராமங்க. இந்த கிராமத்தில் வீடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியானதாங்க இருக்குது. நான் பயணம் பண்ணும்போது சில வீடுகளில் பார்த்தேன், அங்கே இருக்கிற மக்கள்களில் பார்த்தேங்க. அவங்கெல்லாம் வீடுகள் எப்படி சொல்லணும்னா ரொம்ப குடிசை மாதிரி தான் வீடுகள்லாம் இருக்குதுங்க. பெரிய அளவுக்கு வீடுகள்லாம் கிடையாதுங்க. அதே சமயம் இந்த பகுதியில் வந்து யானைகள் நடமாட்டம் வந்து மிக மிக அதிகமாக இருக்குதுங்க. இந்த மாதிரியான யானைகள் நடமாட்டம் மிக மிக அதிகமாக இருக்கிற இந்த முத்தங்கா காட்டில் பொன்குழி அப்படிங்கிற கிராமத்தில் நம்ம ஆதிவாசி மக்கள் வந்து இப்போ வரைக்கும் நம்ம தைரியமாக வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட தோட்டங்கள் எல்லாமே இங்கே இருக்குதுங்க. இந்த கிராமத்தை பற்றி நான் ஃபுல்லாகவே காமிக்கலைங்க. இந்த வழியை மட்டும் தான் அதிகமாக காமிச்சிருக்காங்க. கிராமத்தோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்து கிராமத்தில் நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு வீடியோவை முடிச்சிருக்காங்க. இந்த கிராமம் பற்றி ஃபுல்லான தகவல் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நாள் மறுபடியும் ஒரு பயணம் பண்ணி இந்த கிராமத்தை மட்டும் நான் வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு தெளிவாக வீடியோவில் காமிக்கிறேங்க. இதுக்கு மேலே நான் பேசுகிறது எல்லாமே வந்து லைவாக தான் ரெக்கார்ட் ஆகுங்க. ஏன்னா நம்மளோட ஒரு டீம் வந்து பயணம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாம் வந்து இந்த வழியை பற்றியும் வனத்தை பற்றியும் வன விலங்குகளை பற்றியும் இங்கே இருக்கிற பழங்குடியினர் மக்களை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வீடியோவில் அங்கங்கே நம்ம பார்க்கலாங்க. சிலதெல்லாம் வந்து நம்ம பேசுகிறது கேட்குங்க, சிலதெல்லாம் வந்து கேட்காதுங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. ஓகேங்க, இதோட நான் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம பேசுகிறது அப்படியே லைவாக பார்க்கலாங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அங்கே உள்ளே இருக்காது, அங்கே சாம்பாரடி அங்கே இருங்க, அதுக்காக நிற்கிறாங்க. ஆமாம், அதுக்கு தான் தூங்குறான். ரிஜெக்டட் ஐட்டம். ஆமாம், நம்மளுக்கு பெரிய ஜீவன்.
செடி இல்லைங்க, இந்த மாத்திரை செடி கிடையாது. நல்லா வளர்ந்துட்டு ஆமா. இந்த மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குங்க. இந்த கரையான் குத்து அப்பப்போ ஏமாத்துதுங்க. உழுது மாதிரி தெரியுது. ஆமா, அதோட பேக் சைடு எப்படி இருந்தா இருக்கு அந்த மாதிரி இருக்கு பார்க்குறீங்க. நம்ம அந்த மேப் மாதிரி அனிமேஷன் நிறையா இருக்கும்.
நம்ம பந்திப்பூர் தாங்க. நீ அடுத்த கேட்டு வாங்க. கேரளா தண்ணி கம்மியாக போனால் தண்ணி நிறைய போகுது, கலங்களாக போகுது அது. மழை பெஞ்சிருக்கு. ஏன் நிற்கிறீங்களா? நிற்கிறீங்களா? ஆமாம். எங்கே ரைஸ் வைங்களா? எனக்கு வெளிச்சத்துக்குனா கூட ஒரு நல்லா. ஆமாம் ஆமாம். நாலுங்க, நாலு முன்னாடி வர்றாங்க. கொஞ்சம் முன்னாடி போகணும், அந்த லைட்டாக முன்னாடி. அப்போ அங்கே இருக்க தெரிய மாட்டேங்கிறான், இவன் நல்லா தெரியுதா? உள்ளே இருக்குது, இருட்டாக இருக்குது தெரியலைங்க. இவன் முன்னாடி நல்லா தெரியுதா? மாசமாக தான் வரா. முன்னாடி வந்தால் பின்னாடி வருவாங்க. அது சின்ன குட்டி இருக்குங்க, அது 1 2 சின்னது. வேணாம் போவேன். முன்னாடி போனீங்கன்னா நான் திரும்பிடுவேன் நினைக்கிறேன்.
கிராசிங் வருவாங்க. கண்டிப்பாக கிராசிங் தான் வருவாங்க. வண்டி நிறைய இருக்கனால கிராசிங் வந்து லேட் எடுப்பு டைம் எடுப்பாங்க. ஏன்னா வண்டி கண்டினியூஸாக இருக்கு. ஆமாம், அது அதனால தான் கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. எனக்கு ஒன்று வந்திருக்கு, அந்த சின்ன குட்டி ரெண்டு, இன்னொன்று பெருசாக இருக்குங்க. வண்டி கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்குதுங்க, கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. இல்லை அது நல்லா முன்னேறி வந்துட்டே இருக்கு. ஆமாம். என்ன வரணும் இங்கே வந்துருங்களா? இங்கே முன்னாடி இந்த மாதிரி இருக்கு.